சிவபெருமானை கோடி கோடி லிங்கங்களாக பல கோடி பருக்கைகள் அதுல இருக்கும். அப்படி இருக்கின்ற அந்த நேரத்தில் நாம் தரிசனம் செய்கின்ற போது அந்த ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு சாதமும் நமக்கு ஒரு லிங்கமாக காட்சி தருகிறது. இந்த பலனை நமக்கு தரக்கூடிய நாள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி. அதனாலதான் நம்முடைய பெரியவங்க அந்த காலத்துல என்ன சொன்னாங்க, ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகத்தின் போது சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சோற்றை கண்டால் சொர்க்கம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். சோறு கண்ட இடமே சொர்க்கம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது பிரம்மத்திற்கு சமமான அன்னத்தை சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது. சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த ஒவ்வொரு பருக்கையும் ஒரு சிவத்திற்கு சமம். நீங்க அன்னாபிஷேகம் செய்த பிறகு சுவாமிக்கு பாருங்க எவ்வளவு அன்னம் அங்க சாத்தப்பட்டு இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு பருக்கையிலேயும் ஒவ்வொரு சிவத்தை நம்மால் காண முடியும். கோடி சிவலிங்க தரிசனம் அப்படி